சுவையான கோழி கல்லீரல் கிரேவி செய்வோம் வாங்க. முதல்ல தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். எவ்வளோ சூடானதுக்கு அப்புறமாக 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4-5 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 3 பீஸ் ரம்பை இலை, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 5-6 பூண்டு பற்கள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மசாலா தூளையும் சேர்த்து அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக 1 கப் தண்ணியை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து இதில் ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரணும். ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சு கறியை எட் பண்ணிக்கோங்க. எட் பண்ணி இந்த மசாலா எல்லாம் கறியோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கொள்வோம். இது ஒரு 20-25 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா இது கறியிலேயே தண்ணி நல்லா விடும். இப்போ பாருங்கள், 20-25 நிமிஷத்துக்கு போகிறோம். நல்லா கறி வெந்திக்குது. 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கல்லீரல் கிரேவி ரெடி. இந்த கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தி டிஷ் டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.